ஹாய் ஆல். இன்னைக்கு வந்து நம்ம சாக்லேட்டி ஃபட்ஜி ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் 50 கிராம்ஸ் வந்து டார்க் சாக்லேட் சிப்ஸும் டார்க் சாக்லேட்டும் எடுத்திருக்கேன். மொத்தம் 100 கிராம்ஸு. அதுக்கு ஈக்குவலாக 100 கிராம்ஸ் பட்டரும் எடுத்துக்கிட்டேன். ஸோ பட்டரை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவனில் வச்சு நீங்கள் ஹீட் பண்ணாலும் ஓகே, இல்லைனா டபுள் பாய்லர் மெத்தடில் பண்ணாலும் ஓகே. ரொம்ப உருக்கிடக்கூடாது. கொஞ்சம் நல்லா அது உருகின உடனே அதை எடுத்துகிட்டு இந்த சாக்லேட் சிப்ஸில் போட்டுட்டு சாக்லேட்டில் போட்டு நல்லா அப்படியே கரைச்சிங்க அப்படின்னா நல்லா மெல்ட் ஆகிடும். ஸோ அது மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அதை ரெடி பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து 3 முட்டையை எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 300 கிராம்ஸ் சுகரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அதில். ஸோ அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக அந்த சாக்லேட் சிப்ஸ் கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா, பட்டரும் அதுவும் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 50 கிராம்ஸ் வந்து ஆயில் போட்டுக்கலாம். இங்கே வேணும்னா நீங்கள் பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்புறம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டேன் அந்த முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் 1 கப் மைதா, 1/4 கப் கொக்கோ பவுடர் அதையும் போட்டு இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அது பண்ண உடனே நான் வந்து அவனை வந்து 175 டிகிரி செல்சியஸில் வச்சுக்கிட்டு ஹீட் பண்ணேன். ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணினேன். அந்த ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்க டைமில் நம்ம பேனில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நல்ல நெய் போட்டு க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பரையும் போட்டுட்டு மேலே வந்து பாதாம் போட்டு கார்னிஷ் பண்ணி கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 28 மினிட்ஸ் வச்சுருந்தேன் நான் ஃபஸ்ட்டு. அதுக்கு நல்லா பேக் ஆகும்போது பாருங்கள், அந்த வழியாக பார்த்துட்டே இருந்தேன் எப்படி பேக் ஆகுதுன்னு. அதுக்கப்புறம் இடையில எடுத்து பார்த்துட்டு நம்ம அந்த இது பண்ணுவோம்ல, டூத் பிக் வச்சு பிக் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் அதில் வந்து ஒட்டிட்டு வர மாதிரி இருந்தது. ஸோ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் விடலாம் அப்படின்னு பண்ணேன். ஸோ 38 மினிட்ஸ் நான் பேக் பண்ணியிருக்கேன் 175 டிகிரி செல்சியஸில். ஸோ சூப்பராக வந்திருந்தது. இதுக்கு முன்னாடி நான் பண்ணது வந்து நார்மல் ப்ரௌனி, அந்த கேக் மாடலில் இருக்கிறோம். இது வந்து ஃபட்ஜியாக இருக்கட்டும் அப்படின்னு பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் மொத்தமாக இது 9 இன்ச் பேனு, 15 பீசஸ் வந்தது எனக்கு. அவ்வளோதாங்க, 2 நாளில் காலி ஆயிடுச்சு எல்லாமே. ஸோ அதை நான் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். இப்போ செம்ம டேஸ்டி. அந்த ஃபட்ஜி, அந்த டார்க் சாக்லேட்லாம் பண்ணோம்ல, அப்படியே சூப்பராக இருந்தது. கடையில் வாங்கி எப்படி சாப்பிடுவோம் அதே மாதிரி. அதுக்கப்புறம் ஏர் டைட் கண்டெய்னரில் நடுவில் அந்த பாலித்தீன் ஷீட்ஸ் வச்சு பேக் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்.